ஹாய் வணக்கம் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலேருந்து டைரெக்டாக கஸ்டமர் வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கிற சிவானசரிக்கு நேரடியாக அவரே வந்திருந்தார். வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெரிய மரமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாங்காயில் ஒரு 3 வெரைட்டிஸ் எடுத்தார் 10 மரத்தில். அதாவது சின்ன ரசால், பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா. ஸோ இது 4 மரமும் 4 வெரைட்டிஸ்லேயும் வந்து மொத்தம் 10 மரம் எடுத்தார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொல்கத்தா பலாவில் வந்து பெரிய கவர்லேயே 50 கிலோ கவரில் 1.5 வருஷத்து மரமும் அதில் ஒரு 10 செடி எடுத்தார். இது போக அப்புறம் வந்து இந்த பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க, அதில் வந்து காயோடு இருக்கிறது ஒரு பெரிய மரம் அது எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிடியில் வந்து ஒரு 30 மரம் எடுத்திருந்தார். ஸோ அது இல்லாமல் கொய்யாவில் ஒரு 40 செடி, சப்போட்டாவில் ஒரு 40 செடி, அதே போல் மாங்காயில் சின்ன சின்ன வெரைட்டிஸில் 50 கிலோ 10 கிலோ கவரில் 15 3 கிலோ கவரில் எல்லாமே ஒரு 60 செடி, ஆரஞ்சில் ஒரு 10, முசாம்பியில் 10, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாவலில் ஒரு 20 செடி, மியாசாய்க்கில் ஒரு 10 மரம். இந்த மாதிரி எல்லா மரமுமே அவங்க தோட்டத்துக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்காக எல்லா மரமும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனார். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக பாருங்கள் எக்ஸ்லோரா, அதாவது இட்லி பூன்னு சொல்லுவாங்க, அதில் ரெட்டு, பிங்க்கு, எல்லோ. அதே போல் வுட்டு வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னாக்கா செம்மரம் எடுத்திருக்காரு, கயா மகோகனி, ஆப்ரிக்கன் கயா மகோகனி இதுவும் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து சாம்பிளுக்காக 10 பீஸும் எடுத்திருக்காரு. அதான் அவர் ஏரியாவில் எப்படி வருதுன்னு கேட்க பார்க்குறாரு. பட் சிவகங்கையில் நல்லா வரும்னு சொல்லியிருக்கேன், அதுக்காக அது எடுத்துருக்காரு. மற்றபடிக்கு முல்சீத்தா இது எல்லாமே கிராஃப்டடு, இமீடியட்டாக காய் வர கண்டிஷன் தான் இருக்கும். அதே போல் இழந்த பழகுறீங்களா, சீமை இழந்துன்னு சொல்லுவாங்க, லென்த்தாக வரும், அதுவும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்கள், நேரடி கிருஷ்ணகிரிக்கு வாங்க எடுத்துக்கலாம். தேங்க்யூ.